ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலோ விலாகர். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். இங்கேருந்து வந்து நம்ம வந்து பெங்களூர் போகிறோம். பெங்களூரில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து சுற்றி பார்க்க தான் போகிறோம். இதோட ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து 1000 ரூபா தான். இந்த 1000 ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து பெங்களூரில் போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து வரணும்னு பார்த்துக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து டிக்கெட் எடுத்திருக்கோம். 150 ருபீஸ் வந்து இது வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வடக்கன்ஸாக இருக்காங்க பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா இல்லையானே தெரியல கண்டிப்பாக. ஆனால் இவங்க கூட போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பின்னாடியே பாருங்கள், வந்து வந்து கை காமிச்சிட்டு பண்ண மாட்டிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண போகிற மைசூர் எக்ஸ்பிரஸ் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்து வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து பெங்களூருக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம். இருக்கு கூட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. லாஸ்ட் நம்மளை வந்து எங்கே உட்கார வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கீழே தரையிலே உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் கடவுள் இருக்காருங்க. நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டேஷனான திருப்பூர்ல நம்மளுக்கு வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை தூங்கிட்டு காலையில் பெங்களூர்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்திக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நைட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீப்பிங் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. வாங்க நம்ம வந்து பெங்களூரோட அழகான வியூவோடு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெங்களூர் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் போகிறோம். அங்கேருந்து நம்ம வந்து எல்லா பக்கமே சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்ம போவோம். ஜங்ஷன்ல இருந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 500 மீட்டர் தூரம் தான். அந்த வழியா நான் வந்து நடந்து போகும்போது தான் இந்த கடைகள் எல்லாத்தையுமே பார்த்தேன். எல்லாமே வந்து சீப்பா தான் இருக்குது பார்த்துடுங்க. அதாவது பெங்களூரை பொறுத்தளவுக்கு எல்லா பொருளுமே சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துடுங்க. அதை நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஆனா எல்லா பொருளுமே சீப்பா தான் இருக்குது. அதே மாதிரி A to Z எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ஒரே இடத்துல இருக்குது பார்த்துடுங்க. நம்ம ஃபைனலி மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து வரிசை நிறைய பஸ்ஸாக நிற்குது. இதில் எப்படி நம்ம வந்து பஸ் ஏறி நம்ம எல்லா பக்கம் ட்ராவல் பண்ண போகிறோம்னு தெரியல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறது சிவாஜி நகர், அதாவது சர்ச் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க. அங்கே வந்து என்னடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா பொருளுக்குமே கிடைக்கும். அதாவது சந்தை மாதிரி காய்கறியிலேருந்து ஃபிஷ்லேருந்து எல்லாமே A to Z எல்லா பொருளுக்குமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது அங்கே தான். நம்ம பஸ்ஸுக்கு இடத்த கண்டுபிடிச்சி நம்ம வந்து பஸ்ஸில் வந்து சிவாஜி நகர் வந்து போகிறோம். இந்த பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளுக்கு வந்து போர்டு இருக்குது பார்த்துக்கங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பஸ் ஏறி ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எது ஒன்றாலும் யார்ட்டனாலும் வந்து கேட்டு அடிக்கலாம். ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் வந்து சீக்கிரம் நம்பிடாங்க. அதுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து தமிழ் மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அதிகமாக திருட்டு பசங்களும் நிறையவே இருக்காங்க பார்த்துருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் வந்து மெஜஸ்டிக்கில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் ஒரு 40 செகண்ட் தாண்டி தான் நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ்.
ವಾತ್ಸಲ್ಯದ ಫಲಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಿತ್ಯ ಜೀವದ ಭರವಸೆಯನ್ನು ಈಗಾಗಲೇ ಪಡೆದಿದ್ದೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮನಸ್ಸರ ಮಧ್ಯದಿಂದ ಸಿಕ್ಕಿದ ಪವಿತ್ರಾತ್ಮರ ಪ್ರಥಮ ಫಲಗಳನ್ನು ಪಡೆದಿರುವ ನಾವು ಪಾಸ್ತರ ಹಂತದಲ್ಲಿ ನಿತ್ಯ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்த இடமே சர்ச்சுக்கு வந்திருக்கோம். மாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியல பார்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து கடைகளாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே குறைந்த ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கேன். வாங்க நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஆயிடுச்சு. வயிறு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கடையை வந்து நான் பார்த்தேன். ஏதோ பூரி கடை போல். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு வந்து நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒன்று சாப்பிட்டேன் தெரியுமா? அது வந்து ஹல்வா பரோட்டாவான். ஜிட்டை கேட்கும்போது ஹல்வா பரோட்டான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பூரி மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு தராங்க பார்த்துடுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 rupees வாங்கியிருக்காங்க. அப்படியே வார வழியில் இன்னொரு ஜி ஏதோ விற்றுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ஏதோ ரவுண்டாக ஏதோ வச்சுருந்தாங்க பார்த்துருங்க. என்ன பேர் அப்படின்னு கேட்கும்போது திங்க் பஸ்ஸா அப்படிங்காங்க. அப்படின்னு கேள்விப்பட்டதே கிடையாது. நான் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா A to Z எல்லா கலெக்ஷனுமே இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க பார்த்துடுங்க. அதாவது பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப்பான ப்ரைஸ் தான். அதாவது 200-300க்கே நம்மளுக்கு வந்து சூப்பரான ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 10 floor கட்டி கடை கட்டி வச்சா கூட இவ்வளோ ட்ரெஸ் வந்து நம்ம அடிக்க முடியாது. அதுக்கு மேலே அதிகமாக அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு குமிச்சு வச்சுருக்காங்க பார்த்துடுங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணிக்க ஒரு சூப்பரான பிளேஸு. ட்ரெஸ்ஸு மட்டுமே அதிகமாக கிடைக்காம செப்பல்ஸ், பேக்ஸு, அப்புறம் ஷூஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லேயே வந்து மீன் மார்க்கெட் வந்து இருக்குது. எல்லா மீனுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. A to Z எல்லா மீனுமே இங்கே வந்து இருக்குது பார்த்துடுங்க. நானும் விண்மீன் மட்டும் இருக்குமா அப்படின்னு வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா கடையிலையுமே வாங்குவாங்க, எல்லா மீன் இருக்குன்னு கூப்பிடுறாங்க. விண்மீன் கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமாங்க? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள உள்ள வந்தா ஃபுல்லாவே காய்கறி கடை, மளிகை கடை, பழக்கடைண்டு எல்லாமே உள்ள வந்து இருக்குது பார்த்துடுங்க. மேக்சிமம் இங்க வந்து இருக்க ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே தான் இங்க வந்து கிடைக்குது பார்த்துடுங்க. இங்க வந்தையில வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து சமைக்கிற காய்கறி முதற்கொண்டு எல்லாமே வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அங்கேருந்து திரும்ப ரிட்டன் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்க்கு வந்து நான் கிளம்பியாச்சு. இங்கேருந்து எனக்கு அங்கே போகிறதுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லா பஸ்லேயுமே வந்து QR கோட் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க பார்த்துங்க. சேஞ்ச் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து QR கோட் பண்ணுங்க, அதாவது ஜிபே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க பார்த்துருக்க. மேக்ஸிமம் கண்ட்ராக்டரை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே யூபிஐ பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. யாருமே கேஷ் கேட்ட மாதிரி தெரியல.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் வந்து நம்ம வந்து பெங்களூர் பேலஸ்க்கு தான் போகிறோம். இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 12 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அடுத்த எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேலஸ், அதாவது சந்திரமுகியில் வந்து ஒரு அரண்மனை இருக்குமா, அதை போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேலஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு தள்ளி கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. இப்போ அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டால் 600 கேட்காரு. எங்கே கொண்டு கொடுக்க, வாங்க அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு 5 பேர்கிட்ட கேட்டுட்டேன். எல்லாருமே பக்கம்தான் இது ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு வந்துடும், ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு இதை தான் சொல்கிறாங்களே தவிர நானும் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டேன், எதுவும் அந்த மாதிரி தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 கிலோமீட்டர் நடந்து வேஸ்ட்டாக போகலை. ஃப்ரெண்ட்ஸ் பேலஸ் கிட்ட வந்தாச்சு. யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, நம்மளோட பாதையில் போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் வந்து ஒரு நாள் கிடைக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ் பேலஸ் உள்ள போகிறதுக்கு வந்து இந்தியன் மெம்பருக்கு வந்து 300, ஃபாரின் மெம்பருக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கார்டு மட்டும் தான் வந்து உள்ளே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஜிபே நம்பி வந்து வந்துடுறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேஷே உள்ளே கொண்டு வந்துடுங்க. வாங்க உள்ளே போய் நம்ம வந்து உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேலஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு நான் வந்து திரும்ப ரிட்டன் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் சரியான பசி கொடுத்துருச்சு. அதாவது காலையில வந்து நம்ம வந்து சரியாக சாப்பிடலை. அதனால் இப்போ வந்து ஆந்திரா ஸ்டைலில் வந்து ஒரு பிரியாணி வந்து வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் வந்து 5 o'clock ஆயிடுச்சு. நம்ம சேலஞ்ச் வந்து முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து செலவு பண்ணது வந்து 718 ரூபா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது 282 ரூபா நம்மகிட்ட இன்னும் மிச்சம் இருக்குது. நம்ம வந்து விவிபுரத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் இந்த அமௌண்ட் வச்சு போகலாமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம அங்கே போய் ஏதாட்டும் ஒரு சின்ன ஃபுட்டாட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா இதில் வந்து 282 ரூபாவில் ஒரு 150 வந்து நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு வந்து போயிடும். மிச்சம் 122 110 படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. 22 தான் இருக்கும் நம்மகிட்ட. அதை வச்சு நம்ம வந்து அங்கே என்ன ஃபுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிபுரம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நிறைய வகையான வெரைட்டி ஃபுட்ஸ்லாம் நிறைய அதிகமாகவே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம வந்து ஏதாட்டும் கொஞ்சம் கம்மியான ரேட் எது இருக்கோ அதை பார்த்து வந்து நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து கோயம்புத்தூர் கிளம்பலாம். அதாவது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்ல இருந்து நான் வந்து ஒரு 1 மணி நேரம் இந்த விவிபுரத்துக்கு பஸ் வந்து தேடி பிடிச்சி இப்போ தாங்க ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்ல இருந்து விவிபுரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 12 rupees தான் டிக்கெட் ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் வந்து இன்னைக்கு சுற்றி பார்த்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்ல இருந்து ரொம்பவே பக்கமாக தான் இருந்துச்சு. அதனால டிக்கெட் ப்ரைஸுமே 12 rupees தாண்டி எந்த பஸ்லையுமே வந்து நான் வந்து டிக்கெட் எடுக்கல. அதனால தான் அதிகமாக 12 rupees தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌடுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கே ஆரம்பித்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டாலாக தாங்க இருக்குது. நிறைய வகையான ஃபுட்டும் நிறையவே இருக்குது பார்த்துடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும்
அதாவது இருக்கிறத விட பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் நம்ம வந்து இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து அதிகமாக நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் கிளம்பி போகலாம் வாங்க. நான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் வந்து மசாலா சோடா வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 rupees சொன்னாங்க. இது வந்து நம்ம வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த கடையை வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது இது வந்து ஒன்று கிடையாது, வடாப்பா கடை தான். இது வரைக்கும் நான் வந்து வடாப்பா வந்து சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் மச்சான் வந்து ஒருத்தன் வந்து புனேல இருக்கான், அவன் அடிக்கடி சொல்லுவான் வடாப்பாலாம் ரொம்ப நல்லா இருக்காது நல்லா இருக்காதுப்பான். சரி வாங்க நம்ம வந்து எதுக்கும் போய் சாப்பிட்டு பார்க்கலாம். இவன் அவனாவது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இது வந்து வடாப்பா தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த கடையில் வந்து வடாப்பா வந்து வாங்கி சாப்பிட போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்க தான் தெரியுது, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கல. பார்த்துடுங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து என்ன கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் குல்ஃபி தான் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நைட் ஐஸ் சாப்பிட்றதுனால ஒரு தனி சுகம் தாங்க. ஆனால் காலையில் காய்ச்சலில் படுத்தாதான் என்ன ஆகும்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்க்கு வந்து கிளம்பியாச்சு. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 rupees வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம வந்து சேலஞ்ச் வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. காலையில் 8 மணிக்கு வந்து இப்போ நைட்டு 8 மணி ஆக போகுது. என்ன ஒரு சின்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் உள்ள எல்லா ஃபுட்டையும் நம்மளால் சாப்பிட முடியல. ஏன்னா அமௌண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் 150 மட்டும்தான் இருக்குது. கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறி நம்ம வந்து கோயம்புத்தூரில் போய் இறங்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து விவிபுரத்தில் உள்ள எல்லா ஃபுட்டையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.